ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ராக்டிஸ் ப்ரோக்ராமிங். இன்னைக்கு செஷன்ல நம்ம பார்க்க போகிறது ஜூபிட்டர் நோட்புக்கை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது இல்லாமல் எப்படி ரூட் ஃபோல்டரை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஜூபிட்டர் நோட்புக் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நான் anaconda.comலேருந்து அனகொண்டாவோட லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு அனகொண்டா லான்ச் பண்ணி அதோட நேவிகேட்டர் வழியாக நான் ஜூபிட்டர் நோட்புக் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அதனால இப்போ அனகொண்டா சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா. இந்த anaconda.com இந்த இடத்துல இருந்து நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க உங்க அனகொண்டா சாஃப்ட்வேரோட லேட்டஸ்ட் வெர்ஷன் நீங்க சூஸ் பண்ணிக்கிறணும். உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரியும் உங்களோட சிஸ்டம் ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்க செலக்ட் பண்ணிக்கிறணும். ஒன்ஸ் அதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டை அக்ரி பண்ணிட்டு நீங்க இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அது வந்து இட்ஸ் ஃபார் யூ ஆர் ஃபார் மெனி யூசர்ஸ் அப்படின்னு கேட்கும். அப்போ வந்து இங்கே நான் செலக்ட் பண்ணியிருக்கிறது ஜஸ்ட் ஃபார் மீன் செலக்ட் பண்ணியிருக்கேன். இஃப் யூ வாண்ட் டு இன்ஸ்டால் ஃபார் மெனி யூசர் தென் யூ நீட் அ அட்மின் ப்ரிவிலேஜ். உங்களுக்கு அட்மின் ப்ரிவிலேஜ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை செலக்ட் பண்ண முடியும். இதை ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட இன்ஸ்டலேஷன் லொக்கேஷன் எந்த லொக்கேஷனில் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதை நீங்கள் கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு உங்களோட என்வாயர்மெண்ட் வேரியபிள் பாத் வேரியபிள் செட் பண்ணுறதுக்கு டிக் பண்ணிடணும். டிக் பண்ணிட்டு உங்களோட பைத்தான் டிஃபால்ட் வெர்ஷன் எதை நீங்கள் யூஸ் பண்ண போறீங்கன்றதுக்காக அதையும் நம்ம டிக் பண்ணிடணும். டிக் பண்ணிட்டு நீங்கள் இன்ஸ்டால்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் ஆகி அது ஃபினிஷ் ஆயிரும். அது ஆகும் முன்னாடி இது இன்ஸ்டலேஷன் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பைச்சாம் இன்ஸ்டலேஷனோட ரெக்கமெண்டேஷன் காமிக்கும். இஃப் யூ வாண்ட் யூ கேன் note down the location and you can install PyCharm also. இந்த பைச்சாம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எடிட்டர். உங்களோட பைத்தான் ப்ரோக்ராமை ட்ரை பண்ணுறதுக்குள்ள ஒரு எடிட்டர். இதை கொடுத்துட்டு நீங்க இன்ஸ்டலேஷனை ஃபினிஷ் பண்ணிடலாம். இதை பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் மெனுவில் அனகொண்டா நேவிகேட்டர் வழியா நீங்க வந்து இதை லான்ச் பண்ணுங்க. பண்ணோன்னே யூ வில் கெட் அ நேவிகேட்டர், அனகொண்டா நேவிகேட்டர் விண்டோ ஓப்பன் ஆகும். இதுல யூ ஹாவ் டு செலக்ட் ஜூபிட்டர் நோட்புக். இந்த ஜூபிட்டர் நோட்புக்ன்றது இங்கே இருக்கிறத நீங்க செலக்ட் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். ஒன்ஸ் அதை நீங்க இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சு ஜூபிட்டர் நோட்புக் இன்ஸ்டால் ஆகி முடிச்சோன்னா நீங்க அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறமா ஸ்டார்ட் மெனுல போய் ஜூபிட்டர் நோட்புக்கை நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் வித் த ரூட் ஃபோல்டர். அதாவது நம்ம ரூட் ஃபோல்டர் வழியா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து யூஸ்வலா C:user அப்படின்ற பாத்துல இருக்கும். இப்போ இதுதான் என்னோட ரூட் ஃபோல்டர். இங்க இருந்து நான் பைத்தான் 3 ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணிட்டு இங்க PWD அதாவது ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க பார்க்கலாம் இங்க C:user உங்களோட யூசர் நேம். இதுதான் உங்களோட ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. இப்போ நம்ம இதை தான் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ண போறோம். இப்போ ஸ்டார்ட்ல போய் ஜூபிட்டர் நோட்புக்ல ஓப்பன் ஃபைல் லொகேஷன் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்க. இந்த ஃபைல் லொகேஷன்ல ஓப்பன் ஆனோன்னா ஜூபிட்டர் நோட்புக்கை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி அதோட ப்ராப்பர்ட்டிஸை ஓப்பன் பண்ணுங்க. இதை செலக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி விண்டோ ஓப்பன் ஆகும். இதுல நீங்க உங்களோட ஸ்டார்டிங்ல ஹோம் பாத்னு கொடுத்துருக்கீங்க இல்லையா, ஆல்ரெடி அதுதான் இருக்கும். அதுக்கு பதிலாக உங்களோட டைரக்டரி எந்த டைரக்டரியை நீங்க ரூட் ஃபோல்டரா வைக்கணுமோ அதை கொடுக்கணும். இப்போ என்னோட D:Mary Python PROG இந்த ஃபோல்டர் கீழே நான் நிறைய பைத்தான் ப்ரோக்ராம் எழுதி வச்சிருக்கேன். ஸோ அதை நான் ரூட் ஃபோல்டரா இங்க கொடுக்குறேன், செலக்ட் பண்றேன். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நம்ம இந்த டார்கெட்ல போய் பார்த்தீங்கன்னா யூசர் ப்ரொஃபைல்ன்றது இருக்கும். இந்த கோர்ஸ்குள்ள உள்ள யூசர் ப்ரொஃபைலை நீங்க ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாகவும் உங்களோட ஃபோல்டரை கொடுக்கணும். அதாவது நீங்க எந்த ஃபோல்டரை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோல்டர் கொடுக்கணும். இப்போ நம்ம மறுபடியும் ஜூபிட்டர் நோட்புக் ஓப்பன் பண்றோம். ஓப்பன் பண்ணிட்டு இப்போ உங்களோட ரூட் ஃபோல்டர் என்னன்னு செக் பண்ணுங்க. உங்களோட ரூட் ஃபோல்டர் கீழே எல்லா பைத்தான் ப்ரோக்ராமும் லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு. இது ஆக்சுவலா எதை டைரக்டரியா எடுத்திருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களோட D:Mary Python PROG தான் இங்க எடுத்திருக்கு. இப்போ ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி கொடுத்து பாருங்க, உங்களோட டைரக்டரி மாறி இருக்கு.
இது மட்டும் இல்லாம இதுல உள்ளதை நீங்க லோட் பண்றதுக்கு உங்களோட பைத்தான் ப்ரோக்ராம் நேம் கொடுக்கலாம். இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் இங்க லோட் ஆயிருச்சு. அந்த ப்ரோக்ராமை ரன் பண்றதுக்கு ரன் இந்த ப்ரோக்ராம் நேம் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் இங்க ரன் ஆகுது. இந்த மாதிரி இந்த ரூட் ஃபோல்டரை நீங்க சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இந்த செஷன்ல நம்ம ஜூபிட்டர் நோட்புக் எப்படி இன்ஸ்டால் பண்றது, அதோட ரூட் ஃபோல்டரை எப்படி சேஞ்ச் பண்றதுன்றதை நம்ம பார்த்துருக்கோம். தேங்க்யூ.